இம் என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம். பாரதியின் இந்த வரிகள் ரஷ்ய நாட்டு ஜார் ஆட்சி குறித்து எழுதப்பட்டவை. கிட்டத்தட்ட அப்படியொரு காலகட்டத்தை பிரதிபலித்த சட்டம்தான் அவசர நிலை சட்டம் எனப்படும் மிசா சட்டம். த மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் என்பதன் சுருக்க வடிவம்தான் மிசா. தடா, பொடா, இப்போது உள்ள ஊபா, அடுத்து வரவிருக்கும் 3 புதிய கிரிமினல் சட்டங்கள், இவை எல்லாவற்றுக்கும் ஊற்றுக்கண் தான் மிசா சட்டம். 1975ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி அன்று நள்ளிரவில் பிரதமர் இந்திராவால் இந்த சட்டம் அமல் செய்யப்பட்டு இன்றுடன் 50 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த சட்டம் அமலாவதற்கு முன் இந்திய அரசியல் சூழல் என்னவாக இருந்தது என நாம் அறிந்து கொண்டால்தான் இந்த சட்டத்தின் கோர முகத்தை உணர முடியும். 1971ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் நடைபெற்றது. அதில் காங்கிரஸ் 352 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்ட இந்திரா காந்தி வெற்றி பெற்றார். இதனை எதிர்த்து சோசலிஸ்ட் கட்சி தலைவர் ராஜ் நாராயணன் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். ரேபரேலி தொகுதியில் இந்திரா காந்தி வெற்றி பெற்றது செல்லாது என அலகாபாத் உயர்நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பை வெளியிட்டது. ஆனால் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்ற இந்திராவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார் நீதிபதி கிருஷ்ணய்யர். ஆம், இந்திரா காந்தியின் மேல்முறையீட்டு மனுவை 1975ஆம் ஆண்டு ஜூன் 24ஆம் தேதி டிஸ்மிஸ் செய்து உத்தரவிட்டார். இந்த தீர்ப்பால் ஒட்டுமொத்த தேசமும் பெரும் கொந்தளிப்பு நிலைக்கு தள்ளப்பட்டது. ஆனால் இந்திரா காந்தி பிரதமர் பதவியில் இருந்து விலக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. புயலுக்கு முந்தைய அமைதி போல் நாடே அமைதி காத்தது. அன்றிரவு பிரதமர் இந்திரா ஹிட்லரின் வாழ்க்கை வரலாற்று நூலை படித்துக் கொண்டிருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்றனர். அதன் தாக்கத்தால் மறுநாள், அதாவது ஜூன் 25ஆம் தேதி சட்ட வல்லுநர்களுடன் பிரதமர் இந்திரா தீவிரமாக ஆலோசனை நடத்தினார். அன்று நள்ளிரவில் யாரும் நினைத்து பார்க்காத வகையில் நாடு முழுவதும் அவசர நிலை சட்டத்தை அமல்படுத்தினார் இந்திரா. மறுநாள் ஜூன் 26ஆம் தேதி அதிகாலை முதலே நாடு முழுவதும் நரவேட்டை நடத்த தொடங்கியது மத்திய அரசு. இது வட இந்தியாவில் நடந்த அரசியல் சூழல். நாடாளுமன்றத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை தூக்கி போஸ் கொடுத்த சாட்சாத் ராகுல் காந்தியின் பாட்டி காலத்தில்தான் இவ்வளவு அட்டூழியங்களும் நடந்தன. 21 மாதங்கள் நீடித்த கொடூர நடவடிக்கைகள் 1977ஆம் ஆண்டு மார்ச் மாதம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. சரி, தமிழ்நாட்டில் அப்போது என்ன நடந்தது? தமிழக அரசியலில் அப்போது பெரிய ஆளுமையாக இருந்தவர் பெருந்தலைவர் காமராசர். அவர் இந்திராவை எதிர்த்து தீவிரமாக அரசியல் களமாடி வந்தார். மறுபுறம் கருணாநிதி ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவரது சர்வாதிகாரத்தை எதிர்த்து அதிமுகவை தொடங்கி வெற்றிகரமான பாதையில் பயணித்துக் கொண்டிருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இவர்களில் யாருமே மிசா காலத்தில் இந்திரா காந்தி அவர்களால் கைது செய்யப்படவில்லை. அவர் பழிவாங்க நினைத்திருந்தால் காமராசரை அல்லவா கைது செய்திருக்க வேண்டும். ஆக காமராஜரையே அரசியல் பழிவாங்கலுக்காக கைது செய்யாத இந்திரா அப்போது சிறிய விடலை பையனாக 23 வயது ஸ்டாலினை ஏன் கைது செய்ய வேண்டும் என்ற நியாயமான காரணம் எழத்தானே செய்கிறது. அந்த அளவிற்கு இந்திரா அரசாங்கத்தை கிடுகிடுவன நடுங்க செய்யும் அளவிற்கு போராட்டங்களை நடத்தி காட்டியவரா ஸ்டாலின்? இவற்றில் எதுவும் இல்லை. ஆனால் ஏதோ சேட்டைகளை செய்து போலீசில் சிக்கியிருப்பாரா? அல்லது வடிவேலுவை போல நானும் ரவுடிதான் என காட்ட வாண்டடாக வண்டியில் ஏறிவிட்டாரா? இந்த லட்சணத்தில் திமுகவினரை மிசா சட்டத்தின் மூலம் சுழுக்கெடுத்ததாக அடிக்கடி கூறி வரும் விடியா திமுக அரசு மிசா சட்டத்தை அமல்படுத்திய இந்திரா காந்திக்கு 50 லட்சம் ரூபாய் செலவில் சிலை வைக்கப் போவதாக அறிவித்திருப்பது நகைமுரண். இவர் மிசா கைதி என்பதற்கு உடன்பிறப்புகள் வைக்கும் ஆதாரங்கள் எது தெரியுமா நண்பர்களே? கருணாநிதி எழுதிய நெஞ்சுக்கு நீதியும் ஸ்டாலின் மனைவி துர்கா எழுதிய அவரும் நானும் தான். ஆக மிசா போராளி விருதும் நாச்சியப்பன் பாத்திரக்கடையில் வாங்கிய மெடல் தானோ? இதுவே அரசியல் விமர்சகர்களின் கேள்வியாக உள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக பாலன்.